நிறைய பேரை கொல்ல போகிறாங்க. அதான் நிஜம் மினி பஸ்ஸு சார். பப்ளிக் அவங்க டிசைட் பண்ணுற எதில் போகணுமோ அவங்களோட இஷ்டம் தான். மெட்ரோவில் போகணுன்னா மெட்ரோவில் போகலாம், இல்லை இருக்கிற காலகட்டத்துக்கு வந்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா இவங்க சின்ன சின்ன இடத்துல எல்லாம் அந்த பஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இல்லையே. இப்போ திருப்பி சிட்டிக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும். சரி, மினி பஸ்னால் வரவேற்கிறது ஸ்பெஷாலிட்டிஸ் வேணால் அதிகமாக இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் அவங்களால நிறைய தொந்தரவுகள் இருக்குது. நினச்ச இடத்துல ஆளை நிப்பாட்டி ஏற்றுறது, பின்னாடி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆக்குறது, பப்ளிக் இடைஞ்சலாக பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை அவங்களுக்கு. ஷேர் ஆட்டோ மினி பஸ்ஸுனால இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. கரெக்டாக ஒரு பின்னாடி ஒரு பேசஞ்சர் ஒரு பாலத்தில் ஏற போவார், அந்த இடத்துல ஒரு போய் வண்டியை நிப்பாட்டி ஒரு தோதுக்கு ஆளை பேசஞ்சரை ஏற்றுவார். அந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வசதி இருக்குது. பப்ளிக் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தேவைகளுக்காக பின்னாடி இருக்கிற மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறத நினைக்காம அவங்க நினச்ச இடத்துல ஏறணும்னு நினச்சி அவங்க நிப்பாட்டுறாங்க. அவங்களும் அதுக்கு தோதா நிப்பாட்டி ஏற்றிட்டு போகிறாங்க. அது தவறான முறை அது. சரிங்களா? அதனால் அது மினி பஸ் வர்றது நல்லது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் தடை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செயல்படுறதுக்கு வழிவகுக்கும். நல்ல விஷயந்தான். நிறைய ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 5 பஸ்ஸு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸோ அது டிபெண்ட்ஸ். டைம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த இன்டர்வலை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பேசஞ்சர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஒரு பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் நிறையா இருப்பாங்க. பட் பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற டைமில் அதிகமாக இருக்குது. சின்ஸ் அவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வச்சுருக்கிறதுனால இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் விட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். சின்ன இடத்துல எல்லாம் அந்த பஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இல்லையே. இப்போ திருப்பி யார் கேட்குறாங்களாம் விட்றாங்க அரசாங்கம். ப்ரைவேட் செக்டாருக்கு போட்டிருக்காங்க. ப்ரைவேட் செக்டர் ஏதோ மக்களுக்கு சேவையாக எந்த பஸ் விட்டாலும் சரி. ஆனால் டைம் பிரகாரம் வந்தால் சரி. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா இவங்க சின்ன இப்போ மெயின் இப்போ தாம்பரம் அங்கெல்லாம் போகுது. கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஊருக்கு போகிறதில்ல. பட் ரோடு நல்லா இருக்குது ஓரளவுக்கு. பட் விட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். 2 வீலரு இல்லை ஆட்டோவில் தான் போகணும். மினி பஸ் விட்டாங்கன்னா அந்த ஏரியாலாம் கவர் பண்ணுவோம் சார். போகிறவங்களுக்கு நைட் டைமில் லேடிஸ்க்கெல்லாம் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேரை கொல்ல போகிறாங்க. அதான் நிஜம் மினி பஸ்ஸு சார் சம்மந்திச்சு என்னுடைய சஜஷன். ஏன்னா ரொம்ப ஹாஷாக தான் எப்போயுமே ஓட்டுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. நான் கேரளாவில் தான் வரேன். ஏன்னா எங்களுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். மினி பஸ்ஸில் நான் அவ்வளோ ஏற மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இல்லை, அதை நீங்கள் எல்லா ரூட்லேயுமே விடணும். அப்போ இவங்கெல்லாம் உட்காந்துருவாங்க. டிக்கெட்டு பேசஞ்சர்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ்ஸாக போவாங்க. அந்த மப்சலில் சைடில் விடுற வண்டிலாம் தேவையில்லை. இந்த பெரிய வண்டியை எல்லா ரூட்லேயுமே விட்டா அதுதான் சௌகரியம். அது பப்ளிக் அவங்க டிசைட் பண்ணுற எதில் போகணுமோ அவங்களோட இஷ்டம் தான். மெட்ரோவில் போகணுன்னா மெட்ரோவில் போகலாம், இல்லை பஸ், கார், ஆட்டோ, அது மாதிரி பப்ளிக்கோட ஒப்பீனியன் தான். லோக்கல் ட்ரெயின்னா கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. அதனால் மினி பஸ் போகிறது நல்லது. ஆட்டோக்காரங்க அடி போடுவாங்கள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மினி பஸ் சந்து பொந்தெல்லாம் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆட்டோக்காரங்களுக்கு இடைஞ்சலாவது விட்டா நல்லாயிருக்கும். இல்லை சார், ஆட்டோ ரொம்ப ஃபேர் அதிகமாக கேட்குறாங்க. அது கொஞ்சம் இருட்டிட்டாக போதும் சார். ரொம்ப காசு கேட்குறாங்க. இந்த மினி பஸ்னால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். ஏற்கனவே ப்ரைவேட்டில் தானே இருந்துச்சு. ஏற்கனவே மதுரையிலலாம் ப்ரைவேட்டில் தான் இருந்துச்சு ஷேர் ஆட்டோ. இதெல்லாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸை வச்சு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி முறையாக செயல்பட்டுச்சுன்னா மக்களுக்கு வசதிகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த நாங்களே வெளியூர்லேருந்து உட்காந்துருக்கோம். ஆனால் பஸ்ஸில் இப்போ போய் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கடைசி ஒருத்தர் இந்த ரூட்டுக்கு பஸ் இன்னும் இல்லைன்றார். இப்போ கார் புக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கவர்மெண்ட் கவனிக்கணும். ப்ரைவேட்டுக்கு இதெல்லாம் ப்ரைவேட்டில் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுவாங்க சார். இவங்களுக்கு ஃபண்டுன்னுவாங்க. இது ஸ்டாப் கிடைக்கிறது கஷ்டம். எடுக்கிறதுனா 1-2 இப்போ அவன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட்டில் இப்போ நானே ஓனராக இருந்தால் கூட ஒரு பஸ்ஸுக்கு கூட ஒரு கண்டக்டர் வேணா டிரைவர் வேணா கூட நான் எடுத்துருவேன் உடனே. இவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. மினிமம் 10 பேர் இல்லை 5 பேர் இருந்தால் தான் எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது யூனியனுக்கு இது ஒதுக்கணும். அவங்க அப்படி இல்லை. எந்த ஸ்டாப்னாலும் நான் எடுக்கலாம், வேணான்னா போகலாம், வேணும்னா வச்சுக்கலாம். கரெக்டாகவும் செய்வாங்க. ப்ரைவேட் கண்ட்ரோல் விட்டாங்கன்னாக்கா எப்படி நல்லா தான் இருக்கும். பெனிஃபிட் நல்லா நிறுத்தி போவாங்க. எல்லா ஸ்டாப்பிங் நின்று போகும். கவர்மெண்ட்னால சென்டர் பண்ண நம்ப முடியாது. ப்ரைவேட்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கலாம்.
வாட் எவர் யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் மக்கள் பே பண்ணிட்டு தான் போகிறாங்க. ப்ரைஸு காம்பன்சேட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே. ப்ரைவேட் கொடுத்தா அங்கே காசு வந்து டிக்கெட் வந்து நிறைய ரேட்டாக கேட்பாங்க. இதே கவர்மெண்ட்டாக இருந்தால் கம்மியாக இருக்கும், ஏழைங்கள்லாம் பயணிப்பாங்க. இதே ப்ரைவேட்னா அதிகமாக கேட்பாங்க, காசு இருக்கிறவங்க தான் போவாங்க. சிட்டிக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும். லேட்டாக செஞ்சாலும் நல்லது.